போட்டுறது அப்படிங்கிறது முதல்ல இருந்தே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அவ இருக்கிற டீம் வின் பண்ணாது. அவ இருக்கிற இடம் வைப் இல்ல. அவள வந்து கூட வச்சுக்கிட்டாலே வந்துட்டு நம்மளுக்கான எனர்ஜி ஸ்பாயில் ஆயிடும். அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு பொண்ண ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவாவே ஒரு விஷயம் ட்ரெயின் பண்றது இருக்குல்ல. அந்த மாரி ஒரு பிரஷர்ல ஒரு பொண்ணு எப்படி வந்து அவளுக்கான கேம ஃபோக்கஸ் பண்ணுவா அப்படிங்கிறத விடவும், தனக்கான ஒரு சின்ன விஷயமா யாராவது நீ வந்து ஓகே இட்ஸ் ஓகேன்னு சொல்ல கூட அங்க ஆள் இல்லன்னும் போது, இப்ப அமித் ஏதோ ஒன்று சொல்றாரு. கமருதீனை முழுசா நம்புறா. அப்படின்னும் போது அந்த ஒரு சப்போர்ட்டே இல்லாம இருக்கிறதுனால தான் அந்த கமருதீன் கிட்ட வந்து கொஞ்சம் வந்து எனக்கு மனசுல தோன்றத பேசுறேன், நான் ரிலாக்ஸ் பண்ற டைமே உங்ககிட்ட பேசுற டைம் தான் அப்படின்னு அவங்க அம்மாயிட்டே அவ சொல்லியிருப்பா. அந்த பையன் கிட்ட மட்டும் தான் நான் பேசுறேன் போது இப்ப அமித்தும் அந்த இடத்துல கொஞ்சம் அவளுக்கு சப்போர்ட் பண்றாருன்னா அந்த அமித்தை பத்தி தான் திவ்யாவும் சபரியும் பின்னாடி பேசுறாங்க, இல்ல எல்லாருமே எஃப்ஜே எல்லாருமே பேசுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நீங்க ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு மட்டம் தட்டமோ அந்த அளவுக்கு ஷோ மட்டம் தட்டுது. டிஆர்பிக்காக என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்றீங்க. அகைன் அவளை டாப் 3ல கொண்டு வருவீங்களான்னு தெரியாது. ப்ரொமோலயும் இப்ப கொண்டு வர்றதில்ல. அப்போ ப்ரொமோ விஷயங்களை மொத்தம் சாண்ட்ரா மேல போடுறீங்க. விக்ரம் பண்ற எந்த கண்ணிங்கையும் நீங்க காட்டுறதில்ல. விக்ரம் கனி பேசுற எந்த ஒரு கேவலமான விஷயத்தையும் நீங்க காட்டுறதில்ல. எஃப்ஜே ஒரு சண்டை நேத்து வந்துச்சு, எஃப்ஜே வினோத் விக்ரம்னு அது அப்படியே முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சிட்டீங்க. எகிரிட்டு வந்திருப்பான் வினோத் கிட்ட எஃப்ஜே வந்து. அப்போ பேசினது வந்து வினோத் எஃப்ஜே பண்ணது தப்புன்னு கனி விக்ரம்லாம் கூட எஃப்ஜேக்கு எதிராக திரும்பி இருப்பாங்க. அந்த கான்வர்சேஷனும் இன்னைக்கு லைவ்ல போச்சு. அப்போ வந்து நீ ஏன்டா அப்படி எகிரிட்டு வரேன்னா, ஏன்னா அங்க வந்து ஏதோ ஒரு பாயிண்ட கமருதீன் சொல்ல வருவான் பிளாஸ்மால. அப்போ கமருதீன் சொல்லக்கூடாதுன்றதுக்காகவே வந்துட்டு எஃப்ஜே எகிரிட்டு வருவான். அப்போ வந்து நான் ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு தான் அவன் சொல்லுவான். அது பக்கத்துல பாரு இருந்தா அதான் அவன் பாரு யாருமே பேச விடக்கூடாது. பாருக்காக கமருதீன் பேசக்கூடாது, கமருதீனுக்காக பாரு பேசக்கூடாது. அப்படியே வந்து கமருதீன் அவனோட ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னா கூட அது பக்கத்துல பாரு நின்னாவே குத்தம். அவ சொல்லிதான் இவன் சொல்றான்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு. இல்ல அப்படி கிரியேட் பண்ணிட்டாங்க, அப்படி ஃப்ரேம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது அவன் எழுந்து சொல்ல வர்றது சொல்லக்கூடாதுன்ற மாதிரி ஒண்ணு பண்ணுவான். அப்போ வினோத் வந்து எகிரிட்டு அவன் தான் சொல்றோன்னு சொல்றான்ல, தலையை நான் சொல்றேன், எல்லாருக்கும் தானே பேசுற ஸ்பேஸ் இருக்கு, சொல்லட்டும் அப்படின்னா சொல்லவே கூடாதுன்ற மாதிரி எஃப்ஜே எகிரிட்டு வருவான். அப்போ வினோத்துக்கும் எஃப்ஜேக்கும் முட்டிக்கும். அப்போ வினோத்தை எஃப்ஜே சொன்னோன்னே விக்ரம் வந்துருவாரு. என்ன பேசுறேன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க அப்படின்னும் போது வினோத் கேப்டன்சியை வந்து அவனோட கேப்டன்சி பேசினதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி நீ என்ன கேட்ட 2 நாளே உன்னால ஒண்ணுமே பண்ண முடியல கேப்டன்சி அப்படி இப்படின்ற மாதிரி 2 பேருக்கும் வாக்குவாதம் போய் வினோத் வந்து கை நீட்டுற அளவுக்கு போயிருக்கோம், இல்ல எஃப்ஜே வந்து எகிரிட்டு வர அளவுக்கு போயிருக்கணும் போது அவ்வளோ பெரிய சண்டை ஆச்சு. எஃப்ஜே வினோத் வந்து எஃப்ஜேக்கு எதிராக விக்ரம் கனி வினோத்துன்னு கமருதீன் எல்லாருமே நின்னாங்க. அப்படியே அதை மூடி மறைச்சிட்டாங்க. இன்னைக்கு காட்டுவாங்களான்னு கேட்டா இன்னைக்கு காட்டுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா டான்ஸ் மேரத்தான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சண்டை நடந்தது நேத்து. அதுக்கப்புறம் நீங்க டான்ஸ் மேரத்தான்லாம் இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நீங்க போட்டுக்கணும்னா ப்ரோமோல அதை தான் போட்டிருக்கணும். பட் ஆனா டான்ஸ் மேரத்தான் முன்னாடியே அது நடந்துச்சுன்னு சொல்லும்போது நீங்க அப்பயே அதை போடலைன்னா அப்படியே பூசி மழுப்புறீங்க. அப்ப யாரை காப்பாத்துறதுக்காக அதை நீங்க பூசி மழுப்புறீங்க அப்போ அப்படின்னு கேட்கும்போது எஃப்ஜேவை காப்பாத்துறதுக்காகவா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்ல விக்ரம் எஃப்ஜேக்கு வந்து அப்படியே புத்தி சொல்ற மாதிரி சொன்னாலும்